தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவுக்கு புதிய அதிகாரிகளை நியமித்தது மத்திய அரசு. விவரங்களை தருகிறார் இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவிற்கான புதிய அதிகாரிகளை தற்பொழுது மத்திய அரசு நியமித்திருக்கின்றது. ஏனென்றால் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு எதிர்க்கட்சிகளும் சில கேள்விகளை கேட்டிருந்தார்கள். ராணுவம் அந்த இடத்தில் இருந்திருக்கலாம், அந்த பகுதியிலே ஏன் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று. என்றாலும் அந்த அமர்நாத் யாத்திரை நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் பைசரோன் என்று சொல்லப்படக்கூடிய புல்வெளியிலே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள். ஒரு சில நேரங்களில் அந்த உள்ளூர் மக்கள் தங்களுடைய வியாபாரத்திற்காக சுற்றுலா பயணிகளை அரசினுடைய அனுமதியை மீறி உள்ளே அழைத்து சென்று விடுகின்றார்கள். அது போன்ற காரணத்தால் தான் பகல்காமிலே போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் உளவு அமைப்பு உட்பட பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த உளவு அமைப்புகளுக்கான புதிய அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ராவை பொறுத்தவரை இந்தியாவினுடைய உளவு அமைப்பு உள்நாட்டு ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டு உளவு தகவல்களையும் சேகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உளவு அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் ஆலோசனை குழுவிற்கு தலைமை தாங்குள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே இந்தியாவின் உளவுத்துறையில் பணி செய்திருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அனுபவத்தை மீண்டும் பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்தியா தற்பொழுது தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவிற்கான புதிய அதிகாரிகள் நிறைய பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் உளவு அமைப்பில் வேலை பார்த்த பலரும் இருக்கின்றார்கள் என்ற தகவலை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். 3 உயரதிகாரிகள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. உளவு அமைப்பில் பணி செய்தவர்களுக்கு வெளிநாட்டு ராணுவ ரகசியங்கள் அனைத்துமே தெரியும். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு உளவு அமைப்பு இருக்கும். இப்ப இஸ்ரேலை எடுத்துக்கொண்டோம் என்றால் மொசாட் என்கின்ற உளவு அமைப்பு இருக்கும். பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் ISIS என்கின்ற அந்த உளவு அமைப்பு இருக்கும். அதே போன்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் பிரத்யேக உளவு அமைப்புகள் இருக்கும். அதுபோன்று சர்வதேச அளவில் செயல்படக்கூடிய இந்தியாவின் உளவு அமைப்பான என்கின்ற அமைப்பில் செயல்பட்டவர்களுக்கு இந்திய நாட்டினுடைய ராணுவ ரகசியங்கள் மட்டுமல்ல, சர்வதேச அளவில் குறிப்பாக சீனாவை இருக்கக்கூடிய சீனாவின் பலம் என்ன, பலவீனம் என்ன, பாகிஸ்தானுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள், பாகிஸ்தானில் ஆட்சியில் இருப்பவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கின்றது என்பது வரை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளுடைய நகர்வுகளை நொடிக்கு நொடி அவர்களுடைய நகர்வு என்ன என்பதை கூட கண்காணித்து உளவு சேகரிக்கக்கூடிய அளவு திறமை வாய்ந்த அதிகாரிகள் இதற்கு முன்பாகவும் உளவு அமைப்பிலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள், செயல்பட்டு இருக்கின்றார்கள் போன்ற அமைப்புகளிலே. அது போன்றவர்களை மீண்டும் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவிற்கு தற்பொழுது இந்தியா வரவழைத்திருக்கின்றது. இது வெறுமனவே பகல்காம் தாக்குதலில் நடைபெற்ற அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் என்று எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கான பதில் மட்டுமல்ல, வரக்கூடிய நாட்களிலே உளவுத்துறையினுடைய செயல்பாடு இன்னும் வேகம் எடுக்க வேண்டும். தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவினுடைய வழிகாட்டுதல்கள் இன்னும் கூர்மையோடு பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இனிமேல் எடுக்க போகின்ற நடவடிக்கைகளை மனதில் வைத்து இது போன்ற மாற்றங்கள் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 3 உயரதிகாரிகள் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவிற்கு வரவழைக்கப்பட இருக்கின்றார்கள். அவர்களில் உளவு அமைப்பில் பணி செய்த உயரதிகாரிகளும் இருக்கின்றார்கள். ராவினுடைய தலைவராக இருந்தவரே தற்போது தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவிற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சீனா, பாகிஸ்தான் போன்ற எல்லைப்புற நாடுகளுடைய அனைத்து உளவு ரகசியங்களையும், அவர்களிடம் அரசியல் ரீதியாக பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் என்ன என்பது வரை அந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு நொடியும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை கூட அமைப்பால் தெரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு பாகிஸ்தான் நாட்டினுடைய பிரதமர் இருக்கின்றார், பாகிஸ்தான் நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கின்றார் என்றால் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய அமைப்பினருக்கு தெரியும். அந்த அளவு பிற நாடுகளிலும் தங்களுடைய உளவாளிகளை அவர்கள் வைத்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. கடந்த காலங்களிலும் பாகிஸ்தானில் ஒரு சில இந்தியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் உளவு அமைப்பிற்கு செயல்பட்டதாக பாகிஸ்தான் தரப்பிலே சொன்னார்கள். ஆனால் அந்த குற்றங்களை எல்லாம் முறியடித்து அவர்களை இந்தியாவிற்கு மீட்டு வந்தார்கள் சர்வதேச நீதிமன்றம் சென்று. அதுபோன்று உளவு அமைப்பு என்பது முழுக்க முழுக்க பிற நாட்டினுடைய ராணுவ ரகசியங்களை தங்கள் கை விரலில் வைத்திருக்கக்கூடியவர்கள். அவர்களை தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவிற்கு மத்திய அரசு கொண்டு வருகின்றது என்றால் அடுத்தடுத்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும், துணிச்சலான ஒரு நடவடிக்கையை இந்திய அமைப்புகள் மேற்கொள்வதற்கான ஒரு சூழல் இருப்பதாக சர்வதேச அளவில் பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே BBC உள்ளிட்ட ஊடகங்கள் எல்லாம் இந்தியா ஒரு பதிலளிக்க தயாராகி கொண்டிருக்கின்றது என்பதாக செய்தியை சர்வதேச அளவில் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் ராணுவமும் தொடர்ந்து புலம்பிக் கொண்டே இருக்கின்றது. எப்போது வேண்டுமானாலும் இந்தியா எங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். துருக்கி போன்ற நாடுகளிடம் அவர்கள் ஆயுத உதவி கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் நாங்கள் எந்த வகையிலும் பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவி வழங்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவிற்கு புதிய அதிகாரிகளை நாம் உள்ளே அழைத்து வருகின்றோம். இதன் மூலமாக
பாகிஸ்தான் பின்னணியோடு நடைபெற்றிருக்கக்கூடிய பகல்காம் தாக்குதலில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகளுக்காக மட்டும் இந்த மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இதன் தொடர்ச்சியாக இந்திய அரசு மேற்கொள்ள போகின்ற ஒரு சில ராணுவ நடவடிக்கைகளுக்கான வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச அளவில் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன, பிபிசி உள்ளிட்டவை. எனவே அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அதன் பிறகு இன்னும் நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு வலிமையாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ரா உளவு அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் ஒருவர் இந்த ஆலோசனை குழுவிற்கு தலைமை தாங்க உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ரா ஐபி என்பது உள்நாட்டு உளவுத்துறை, ரா என்பது சர்வதேச உளவுத்துறை. பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மொசாத் போன்ற உலக அளவிலான வலிமையான உளவு அமைப்புகளுக்கு நிகரானது ரா போன்ற உளவுத்துறை. கடந்த காலங்களில் மற்ற நாடுகளில் நடக்க போகக்கூடிய செயல்களை கூட முன்கூட்டியே மத்திய அரசுக்கு தெரிவித்திருப்பார்கள். குறிப்பாக நம்முடைய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கதேசம், பாகிஸ்தான், சீனா, நேபாளம் உள்ளிட்ட நாடுகளில் எல்லாம் ஏதேனும் அரசியல் குழப்பம் ஏற்பட்டால் அது நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லைப்புற நாடுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அது போன்ற பாதிப்புகளை கூட கண்கொத்தி பாம்பாக இருந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரா உளவு அமைப்பு. பாகிஸ்தான் நாடு கூட பல நேரங்களில் இந்தியாவின் உளவு அமைப்பான ராவை குறிப்பிட்டு குற்றச்சாட்டுகளை சொல்வார்கள். எங்கள் நாட்டினுடைய ரகசியங்கள் அனைத்தும் ராவிடம் இருக்கின்றன, ரா உளவு அமைப்பினுடைய காரணமாகத்தான் எங்கள் நாட்டில் பலுசிஸ்தானில் எல்லாம் ஒரு சில குழுக்கள் செயல்படுகின்றன என்றெல்லாம் பட்டவர்த்தனமாக ஒரு சில குற்றச்சாட்டுகளை இந்தியா மீது பாகிஸ்தான் சுமத்தும். அதில் உண்மை இருக்கின்றதா இல்லையா என்பதுக்கு அப்பாற்பட்டு ரா என்பது எந்த அளவு ஒரு சக்தி வாய்ந்த உளவு அமைப்பு, இந்தியாவின் உளவு அமைப்பான ரா, அந்த அளவிற்கு இது போன்ற செய்திகள் மூலமாக அதை உறுதி செய்து கொள்ள முடியும். அப்படியான ரா உளவு அமைப்பு கைதேர்ந்தவர்களை மீண்டும் நாட்டின் இறையாண்மையை காக்கக்கூடிய பணிகளுக்கு, உளவு பணிகளுக்கு இந்திய அரசு திரும்ப பெறுகின்றது என்றால் கண்டிப்பாக ஒரு அதிரடியான நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம் என்று சர்வதேச அளவிலான ராணுவ நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை மிக மிக நுட்பமாக, ரகசியமாக கடந்த காலங்களில் எவ்வாறு எல்லாம் ஒரு சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததோ, குறிப்பாக இந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு மிக மிக ரகசியமாக ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்திய ராணுவத்தினுடைய எந்த ஒரு நடவடிக்கையையும் நகர்வையும் யாராலும் கண்காணிக்க முடியாது. அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகாக இந்தியா எடுத்திருந்த பதிலடி ராணுவ நடவடிக்கையின் பொழுது கூட இந்திய விமானங்கள், போர் விமானங்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்ற தருணத்தில் கூட பிரதமரோ உள்துறை அமைச்சரோ ஒன்றாக அமர்ந்து பேசுவது அந்த அளவு ரகசியமாக நடவடிக்கை மேற்கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.